வணக்கம் நண்பர்களே. நாம இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்க விஷயம் என்று சொன்னால் விவசாயம் சம்பந்தமான சில சொற்களையும் அது தொடர்பான சில பேசிக்கான உரையாடல்களையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது பார்ப்போம் வேளாண்மை. வேளாண்மை என்றது பார்க்கும்போது நம்ம ஃபார்மிங் என்று சொல்லலாம், அக்ரிகல்ச்சர் என்று சொல்லலாம், இப்படி நிறைய வசனங்களால் நம்ம அழைக்கலாம். ஸோ வேளாண்மை என்றதுக்கு சிங்களத்தில் கிருஷி கர்மய கிருஷி கர்மய அப்படின்னு சொன்னால் வேளாண்மை, கிருஷி கர்மய. அடுத்தது ரெண்டாவது விவசாயிகள். விவசாயிகளுக்கு கோவி ஜனதாவ கோவி ஜனதாவ. மூன்றாவது பயிர். பயிர் என்றதுக்கு குருது குருது. நான்காவது பழங்கள். பழங்கள் என்றதுக்கு பலதுரு பலதுரு. காய்கறிகள். காய்கறிகளுக்கு எலவலு எலவலு. விதைகள். விதைகள் போது சீட்ஸ், அதுக்கு சொல்றது பீஜ பீஜ. அடுத்தது பார்ப்போம் உரம். உரத்துக்கு சொல்றது பொகோர பொகோர. தண்ணீர். தண்ணீருக்கு ஜலய. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணீர்ன்றது அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நம்ம பாவிக்கிறோம் நாம. ஸோ தண்ணீருக்கு ஜலய. அடுத்தது உழவு நிலம் அல்லது பண்ணை நிலம். இதை சொல்றது குர்சி பூமிய குர்சி பூமிய. பூமியை எண்டும் போது நிலம் என்று சொல்லி அர்த்தம். நாம தமிழ்ல சொல்லுவோம் பூமி அல்லது பூமி தாய் அப்படின்னு சொல்லி. ஸோ அது பூவண்ணா பூமி என்றும், இது பூவண்ணா பூமிய. 10வது இயந்திரம். இயந்திரத்துக்கு யந்திர. 11வது பார்த்தீங்களா இருந்தா கொம்பு அல்லது கருவி. இந்த கொம்பு என்று சொன்னா என்னென்று பார்த்தீங்களா இருந்தா நம்ம கலப்பை என்று சொல்லுவோம், ஏர் கலப்பை அப்படின்னு சொல்லி. ஸோ அதைத்தான் இங்கே கொம்புன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எருதுகள் பூட்டி நம்ம உழுகுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த சாதனம். அப்படி இல்லாட்டி இப்போ டிராக்டர் வழியை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதை சொல்றது கெனிய கெனிய. அடுத்தது 12வது விவசாயி. விவசாயிய கோவிய அப்படின்னு சொல்றது. நம்ம ஏற்கனவே பார்த்து நாம ஒரு வார்த்தை, ஆனால் இது இரண்டாவது வார்த்தை. விவசாயின்றதுக்கு கோவிய அப்படின்னு சொல்றது. அடுத்தது 13வது சீனி. சீனி அப்படின்னு சிங்களத்துல சொல்றது நம்முடைய தமிழ்ல சர்க்கரை என்று சொல்லி அர்த்தம். சர்க்கரை என்றத சீனி என்று சொல்லி சிங்களத்துல சொல்றது. ஸோ இதுல வார இந்த சீனி என்றது பரவலாக நம்ம தமிழ்ல கூடி நம்ம பாவிப்போம். 1 கிலோ சீனி தாங்கன்னு சொல்லி வெள்ளை சீனி அல்லது ப்ரௌன் சீனி அப்படின்னு நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சீனி என்ற பேர்ல பாவிப்போம். ஆனா உண்மையிலேயே தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. சீனி என்று இருக்குது, சர்க்கரை இருக்குது, கருப்பட்டி அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ இங்க பார்த்தீங்களா இருந்தா நாம சர்க்கரை என்று சொல்லி வாங்குறது ஒரு கருப்பு கலர்ல பார்த்தீங்களா இருந்தா பொங்கல்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அந்த சர்க்கரையை சொல்றது சிங்கள மொழியில சீனி என்று சொல்லி. அதே நேரத்துல பரவலாக இந்த வெள்ளை சீனி, அந்த ப்ரௌன் சீனி எல்லாத்துக்குமே சீனி என்றே அழைச்சு கொள்றது. சீனின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது தேயிலை. தேயிலைக்கு தே. அடுத்தது பார்ப்போம் பயிர் பராமரிப்பு. பயிர்களை பராமரிக்கிறது. அதுக்கு சிங்களத்துல சொல்றது அர்த்தா பர்ஷவ அர்த்தா பர்ஷவ அப்படின்னு சொன்னா பயிர் பராமரிப்பு. அடுத்தது அறுவடை. அறுவடை செய்யறத சொல்றது அஸ்வனு அஸ்வனு. 18வது பார்த்தீங்களா இருந்தா மாதிரி நிலம் அல்லது தோட்ட மாதிரி. இந்த இரண்டுக்குமே சொல்றது சிங்களத்துல மோஸ்தர மோஸ்தர. இப்போ மோஸ்தர் அப்படின்னு சொன்னது என்ன விளக்கம் பார்த்தீங்களா இருந்தா, இப்போ நாம் ஒரு சாம்பிள் வச்சிருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம விவசாய திணைக்களத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம அந்த என்ன மாதிரியான நாற்று மேடைகள் நடணும் அல்லது என்ன மாதிரி வெங்காயம் நாட்டணும், மரவள்ளி கிழங்கு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி மரவள்ளி கிழங்கு வைக்கிற பாத்தியில கொண்டே நம்ம வெங்காயத்தை வைக்கலாது. அதே நேரத்தில் வெங்காயம் போடுற பாத்தியில வந்து மரவள்ளியை நம்ம நடையலாது, பயன்பெற இயலாது. ஸோ அப்படி நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம எப்படி நாம பயிரிடணும் தனித்தனியாக அதுக்கான ஒரு சாம்பிள் ஒன்று உண்டாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதைத்தான் சொல்றது மாதிரி நிலம், அந்த தோட்ட மாதிரி அப்படின்ட்டு சிங்களத்துல மோஸ்தர அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது விவசாயிகள் சங்கம் அல்லது குழு. இதை சொல்றது கோவி கமிட்டுவ. இந்த கோவி கமிட்டுவ நோட் பண்ணுங்க. என்று சொன்னா அந்த கமிட்டுவன்றது ஆங்கிலத்திலிருந்து வந்த வார்த்தை. பேச்சு சிங்களத்துல இதை நம்ம பயன்படுத்துறோம். நாம இப்போ கொமிட்டி என்று சொல்லி ஆங்கிலத்துல வார்த்தை இருக்குது. கொமிட்டி என்று சொன்னா குழு, சங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஸோ அதற்கு சிங்களத்தில் அப்படியே மாற்றி கொமிட்டுவ கமிட்டுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே சங்வர்தன, சங்கய அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் இருக்குது. ஸோ இப்போ கோவி சங்கய அப்படின்னு சொன்னா விவசாயிகள் சங்கம் உண்டு. அப்படி நிறைய வார்த்தைகள் இந்த சங்கம் மன்றத்துக்கு இருக்கு. நம்ம பேச்சு சிங்கள மன்றபடியால இந்த ஆங்கில வார்த்தைகளையும் பெரும்பாலும் நம்ம பார்த்துக்கொண்டு வரோம். ஸோ அதை போல தான் இது ஒரு வார்த்தை. அடுத்தது பார்ப்போம். பருப்பு, தானியங்கள் அதுகளை பார்த்தீங்கன்னா நான் சொல்றது தான்ய தான்ய தானியன்னு சொன்னா தானியங்கள், பருப்பு வகைகள் அதுகளை சொல்றது. 21வது பார்த்தீங்களா இருந்தா விவசாய உபகரணங்கள். ஸோ இதை சொல்றது கோவி உபகரண கோவி உபகரண. ஸோ இந்த வார்த்தைகளில் பார்த்தீங்களா இருந்தால் முதலும் 2-3 வார்த்தை பார்த்துனாங்க. விவசாய சங்கம் அப்படின்னும் போது கொவி என்று சொல்லி துவங்குது. ஸோ இந்த கொவி என்றது ஒரு பேஸ் சொல், அதாவது அடிப்படையான சொல்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை வச்சுக்கொண்டு நம்ம விவசாயம் சம்பந்தமான மேலதிக சொற்கள் நம்ம சேர்த்து நமக்கு தேவையானதை உண்டாக்கி கொள்ளலாம். அடுத்தது மண். மண்ணுக்கு பசை பசை. 23வது பயிரிடுதல் அல்லது விவசாயம் செய்தல். இதை சொல்றது வகா வகா அப்படின்னு சொன்னா பயிரிடுதல் அல்லது பயிர் செய்தல் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது 24வது உள்ளூர் அல்லது நாட்டு பெயர் வகைகள். இப்போ உதாரணத்துக்கு உள்ளூர் மரக்கறிகள் அல்லது உள்ளூர் நாட்டு விதைகள் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளூர் நம்ம கல்ச்சரல் ரீதியான பாரம்பரியமான விஷயங்களுக்கு சொல்றது தேசிய தேசிய. அதுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ தேசிய பழத்தூர்ன்னு சொன்னா நாட்டு பழங்கள் அல்லது உள்ளூர் பழங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும். ஸோ தேசிய அப்படின்னு சொன்னா உள்ளூர், உள்நாடு, கலாச்சார ரீதியான பாரம்பரியமான அப்படின்னு சொல்லி அர்த்தமா வரும். அடுத்தது 25வது உணவு அல்லது பயிர்கள். உணவு பயிர்கள் அதை சொல்றது அகர அகர. ஆகார அப்படின்னு சொல்றது இது அகர. 26வது பயிரிடும் காலம். இதை சிங்களத்தில் சொல்றது வகா காலய வகா காலய. 27வது விவசாயம் அல்லது பண்ணை வேலை. இதை சொல்றது கோவித்தன கோவித்தன அப்படின்னு சொன்னா விவசாயம் அல்லது பண்ணை வேலை சம்பந்தமாக. இது இந்த வீடியோலயே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு நிறைய ஒத்த சொல்லுகள் நீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்க. கோவி என்றாலும் விவசாயம்தான், கோவி தென என்றாலும் விவசாயம் தான் என்று சொல்லி இப்படி நிறைய வசனங்கள் ஒரே மாதிரி நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. ஸோ இதில் நோட் பண்ணி வச்சு நீங்க திருப்பி நீங்க ரிமைண்ட் பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு இலகுவில் மனசுல பாடம் வந்துடும். உங்களுக்கு எந்த வார்த்தை இலகுவா இருக்கோ அதை நீங்க மனசுல மனப்பாடம் செஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது பார்ப்போம் நில பராமரிப்பு. இதற்கு சிங்களத்துல சொல்றது சேடி கரணய சேடி கரணய அப்படின்னு சொன்னா நில பராமரிப்பு. 29வது பொருளாதாரம் அல்லது வருமானம். இதை சொல்றது ஆர்த்திக ஆர்த்திக அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் அல்லது வருமானம். அடுத்தது 30வது பார்த்தீங்களா இருந்தா உரம்பயிர். இந்த உரம்பயிர்ண்டா என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தா சில பயிர்களை நம்ம நிலத்துல விதைச்சிட்டு அது பூத்து காய்க்கிறதுக்கு முதல் அதை அப்படியே உழுதுட்டு நிலத்தோட சேர்த்து உழுதுட்டு வேற முக்கியமான பயிரை வைப்போம். ஏன்னு சொன்னா இந்த உழுது விடுற பயிர்கள் நம்ம ஏற்கனவே நிலத்தோட சேர்த்து உழுது விடுற பயிர்கள் பார்த்தீங்களா இருந்தா அந்த மண்ணுக்கான ஊட்டச்சத்தை நமக்கு இயற்கையாகவே தரக்கூடிய பயிர்களாக இருக்கும். நைட்ரஜன் அப்படியான கரிம வளங்களை அதிக அளவு தரக்கூடிய பயிர்களாக இருக்கும். ஸோ இந்த பயிர்களுக்கு சொல்றது பொகர வகாவ பொகர வகாவ அப்படின்னு சொன்னா இந்த உரம் சம்பந்தமான உரத்துக்காக பயன்படுத்துகிற பயிர்களை நம்ம சொல்லிக்கொள்றது. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட சில முக்கியமான விவசாயத்தோடு சம்மந்தப்பட்ட சொற்களை பார்த்துருக்கிறோம். இனி நாம இதனுடன் சம்மந்தப்பட்ட உரையாடலில் எளிமையான உரையாடலில் பார்ப்போம் வாங்க. முதலாவது பார்ப்போம் நான் விதைகளை விதைப்பேன். இது எப்படி சிங்களத்தில் சொல்றது பார்த்தீங்களா இருந்தா மம பீஜ வகா கர்ணவா மம பீஜ வகா கர்ணவா அப்படின்னு சொன்னா நான் விதைகளை விதைப்பேன். 2வது விவசாயிகள் வேலை செய்கிறார்கள். இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இருந்தா கோவி ஜனதாவ வெடகரணவா கோவி ஜனதாவ வெடகரணவா. உரம் போட வேண்டும். இதுக்கு சிங்களத்தில் சொல்றது பொகர தமிய யதுய் பொகர தமிய யதுய். அடுத்தது 4வது பார்த்தீங்களா இருந்தா பயிரிடும் காலம் தொடங்கியது. இப்போ பயிர் செய்யறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும், அது தொடங்கிட்டு அப்படின்றத சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னா வகா காலைய ஆரம்ப உணா வகா காலைய ஆரம்ப உணா. இந்த மண் புதியது.
மெம பச அலுத். மெம பச அலுத். நாம் பயிர் விதைப்போம். இதை சொல்றது அப்பி குருது வகா கர்ணவா. அப்பி குருது வகா கர்ணவா. 7வது காய்கறிகளை பாதுகாக்கவும். எலவலு ரகவரணய கரண்ண. எலவலு ரகவரணய கரண்ண. 8வது பார்த்தீங்கன்னா தண்ணீர் வழங்கவும். ஜலய லபாதென்ன. ஜலய லபாதென்ன அப்படின்னு சொன்னா தண்ணீர் வழங்கவும் சொல்லி அர்த்தம். அடுத்தது பார்ப்போம். இயந்திரத்தை பயன்படுத்தவும். யந்திர பாவிதா கரண்ண. யந்திர பாவிதா கரண்ண அப்படின்னு சொன்னா இயந்திரத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அறுவடை நேரம் வந்து விட்டது. அஸ்வனு காலைய ஆவ. அஸ்வனு காலைய ஆவ. விவசாயத்தில் சிக்கல்கள் உள்ளன. கோவிதன பிரஷ்ன திபே. கோவிதன பிரஷ்ன திபே. மாதிரி நிலம் சுத்தமாக உள்ளது. மோஸ்தர பச பிரிசுதுய். மோஸ்தர பச பிரிசுதுய். 13வது விவசாயிகள் குழு கூட்டம் நடைபெற்றது. கோவி கமிட்டுவ ரஸ்வுனா. கோவி கமிட்டுவ ரஸ்வுனா. உணவுப் பயிர்களை விவசாயத்துக்கு பயன்படுத்தவும் அப்படின்னும் போது இப்போ உணவுப் பயிர்கள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இருந்தால் மலர் சார்ந்த பயிர்களாக இருக்கும். மலருக்காக வளர்க்குற பயிர்களாக இருக்கும். இன்னும் சிலது வேறு வேறு தேவைகளுக்காக இப்போ பஞ்சு எடுக்கிறேன்னு சொன்னால் பருத்தி அதில் பயன்படுத்துவாங்க. புகையிலை இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் உணவுப் பயிர்கள் அதுகளை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அகர கோவிதனட்ட யோதா கண்ண. அகர கோவிதனட்ட யோதா கண்ண அப்படின்னு சொன்ன உணவுப் பயிர்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றது அர்த்தம். 15வது விவசாய உபகரணங்களை தயார் செய்யவும். கோவி உபகரண சகசன்ன. கோவி உபகரண சகசன்ன அப்படின்னா தயார்படுத்துங்க. 16வது பயிரிடுவதற்கான அறிவுரை வழங்குங்கள். வகா பிலிபந்த உபதேஷ் தென்ன. வகா பிலிபந்த உபதேஷ் தென்ன. 17வது உரமிட்ட பயிர் வெற்றிகரமாக உள்ளது. இப்போ உரம் போட்டுட்டீங்க ஒரு பயிருக்குன்னு சொன்னால் அது நல்லா நிற்கிது அப்படின்னு சொல்றதுக்கு பொகர வகாவ சார்த கை. பொகர வகாவ சார்த கை. 18வது பயிரிடுவதற்கு நிதி தேவை. இதை எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா வகா கரணவாட்ட அற முதல் அவசியை. வகா கரணவாட்ட அற முதல் அவசியை. 19வது விவசாயிகளுக்கு பொருளாதார நன்மை. ஸோ இதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோவி ஜனதாவட்ட ஆர்த்திக வாசிய. கோவி ஜனதாவட்ட ஆர்த்திக வாசிய. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம விவசாயம் சம்பந்தமான சில முக்கிய சொற்களையும் அது சம்பந்தமான எளிமையான உரையாடல்களையும் பார்த்தோம். இதை தவிர பார்த்தீங்களா இருந்தால் நம்ம தனி எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தால் இப்போ பல பயிர்கள் என்னும்போது அல்லது மரக்கறி பயிர்கள் என்னும்போது தனித்தனி பெயர்கள் இருக்குது. ஸோ அது சம்மந்தமான வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை தாரேன், பார்த்துக்கொள்ளுங்க, பிரயோசனமாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். எதுவும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.